Hi everyone, welcome back to my channel. So நேற்று வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறையா கொஷின்ஸ் அதிலேருந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நான் பார்த்துருந்தேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து அதே மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான காமன் ஆனுவல் எக்ஸாம் 2026 கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமில் கேட்பாங்க முலாண்டு தேர்வில். ஸோ இதில் நான் மெயினாக வந்து ஒரு சில கொஷின் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர், இந்த 2 கொஷின் பேப்பர் உள்ளதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக வந்து 80-90 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். இது போக உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின் ஆன்சர் பேராகிராஃப் கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்து ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் நான் எல்லா மெட்டீரியல்ஸுமே ஷேர் பண்ணுவேன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரையில் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் எதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இயருக்கான 10th ஸ்டாண்டர்ட் இப்போ 2026 to 2027 பேட்சுக்கான ஆன்லைன் டியூஷன் நம்ம வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வந்து ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் வாஸ் த சஜஷன். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அர்ச்சகர் கேவ் டு சச்சின்ஸ் ஃபாதர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ராமானுஜன்ஸோடைய அப்ளிகேஷன் ஃபார் ஜாப்ஸ் ரிஜெக்டட் அந்த இது, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹூ வென் டு கெட் சாரா வேர் வாஸ் ஷி, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்குறது, இதில் வந்து உங்களுக்கு அந்த மீனிங் ரிலேட்டட் கொஷின் கேட்பாங்க. இதில் உள்ளது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 10 பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பை ரோசி, பைனாவே இங்கே வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ரோசியை தூக்கி ஃபஸ்ட் எழுதிடுவீங்க. த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு, வில் பி வந்திருக்கு, வில் பினா ஃப்யூச்சர் டென்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறப்ப வில் பி வந்திருக்கு, அப்போ அங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வர மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ ரோசி வில் இருக்கும், வில் வந்து கொஷின்லேயே இருக்கும். ரோசி வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம், திஸ், ஓகேவா? சால்வ் திஸ் ப்ராப்ளம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வரும், ஈஸியான ஒன்று. அப்புறம் டைரக்ட் டு இன்டைரக்ட், she said that Asia is the largest continent அப்படிங்கிற மாதிரி வரும். டபுள் கொட்டேஷன் எடுத்துடணும். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகிரி, அதுக்கப்புறம் இந்த ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ், இதெல்லாம் ஈஸி தான். ரோட் மேப் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க இந்த கொஷின்ஸில் உள்ள எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பேராகிராஃபை பொறுத்தளவில் ஸ்ரீனிவாச ராமானுஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. அப்புறம் நேருவோடைய லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் சச்சினை பற்றினது, சச்சின், ராமானுஜம், நேருஸ் லெட்டர், இந்த 3 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி இதில் 2 கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இந்த பேராகிராஃப் கொஷின்ஸு, இந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், இதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் லைன் என்னது? 1 2 3 2 3 4 ஜஸ்ட் லைக் ஆஸ் லைக் வந்துச்சுனாவே அது வந்து சிமிலி. அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி. ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸ்கீம் பாருங்கள், டைமுக்கு ஏ கொடுங்க, மோஷன் ஷன், அப்போ அது பி, அதுக்கப்புறம் ஓஷன்ங்கிறது பி மாதிரி தான் இருக்குது. அப்போ ஏ பி ப்ரைம் டைம், அது ஏ மாதிரி இருக்குது. அப்போ ஏ பி ஏ, இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீமு. அலிட்ரேஷன் வேர்டு இங்கே இருக்குது. இந்த செகண்ட் லைனில் பாருங்கள், சீமிங் ஸ்டில்லு அதெல்லாம் வந்து அலிட்ரேஷனில் வரும். அப்புறம் தேர்ட் லைனில் ஆன்வர்ட் ஓஷன், அது வந்து அலிட்ரேஷனில் வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து அலிட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ரைமிங் வேர்ட்ஸுங்கிறது டைம் அண்டு ப்ரைமு, மோஷன் அண்ட் ஓஷன். ஸோ இது வந்து ரைமிங் வேர்ட்ஸு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நார்மலாக இந்த ரீஅரேஞ்சு, அப்புறம் பேரா கொடுத்து கொஷின் கேட்குறது, ஹிண்ட் டெவலப்பிங், நோட்ஸ் ரைட்டிங், அப்புறம் வந்து சம்மரி நோட்ஸ் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங், பிக்சர் இதுன்றது, மெமரி போயம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஆன்லைன் டியூஷனில் இந்த இயருக்கானது நம்ம டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.